9th Maths Chapter 3 Algebra Exercise 3.3 Remaining sums. Question number 6. If two polynomials given in the question leave the same remainder when divided by x minus 3, find the value of a and also find the remainder. Two polynomials given in the question, but the remainder is same when divided by x minus 3. x minus 3 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் எப்படி கிடைக்குது? சேமாக கிடைக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. அப்படின்னா ஏ உடைய வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். அது போக சேம் ரிமைண்டர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரிமைண்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ ஃபைண்ட் த ரிமைண்டர் ஆல்சோ. ரிமைண்டர் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அந்த கொஸ்டின்ஸில் ஸ்மால் கரெக்ஷன்மா 2x கியூப், இந்த இடத்துல 2x கியூப் வரும், ax ஸ்கொயர் வரும். அந்த ஸ்கொயர் கியூப்லாம் வந்து ஸ்மாலஸ்ட் சின்ன நம்பர் ஆகிட்டு. ஸோ அதை நீ செக் பண்ணிக்கோ. ஓகேவா? 2x கியூப் ப்ளஸ் ax ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12. நெக்ஸ்ட் ஹியர் x கியூப் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் ax, சாரி 2x ப்ளஸ் a. ஓகே, ஃபஸ்ட் when divided by x minus 3, இந்த எக்ஸசைஸில் என்ன டிவைடட் பை கொடுத்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணணும். அதுலேருந்து நம்ம எக்ஸுடைய வேரியபிள்ஸுடைய ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ஃபஸ்ட் ஒன், in the question f of x value 2x cube plus ax square plus 4x minus 12. Second one, g of x equal to x cube plus x square minus 2x plus a. In the question x minus 3 equal to 0, so x equal to the minus 3 after comes equal to, that is a plus 3. Next you want to substitute in x value in f of x. x value நம்ம f of xல substitute பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு g of xலையும் substitute பண்ணுவோம். சரியா? ஃபஸ்ட்டு f of xல substitute பண்ணுவோம். 2 into 3 cube, இதில் க்யூப் இருக்குமா, இதில் வந்து ஸ்கொயர் இருக்குது. ஓகே, சின்ன நம்பரை தருது, நீ நல்லா பார்த்துக்கோணும். ஆனால் க்யூப் மேலே பவரில் போடணுன்னு. ஸோ 2 into 3 cube plus a 3 square plus 4 into 3 minus 12. இந்த x பிளேஸில் நீ ரீப்ளேஸ் பண்ணி 3யை substitute பண்ணியிருக்க. ஸோ ஓகே, 2 into 3 cube means that is a 27, because 3 cube means 3 into 3. ஸோ 3 3s are 9, 9 3s are, that is 27. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 க்யூப்னா 3 3s are 9 அப்படி பண்ணி போட்டுருவாங்க. ஸோ தட் இஸ் ராங். 3 க்யூப்னா 3யை 3 டைம்ஸ் போடணும். ஸோ தட் இஸ் ஏ 3 க்யூப். ஸோ த ஆன்சர் இஸ் 27. நெக்ஸ்ட்டு a into 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் மீன்ஸ் தட் இஸ் ஏ 3 into 3. ஸோ 3 3s are 9. ஸோ a into 9 plus 4 3s are 12 minus 12. Next 2 into 27 you want to multiply, that is 54 plus 9a plus 12 minus 12. 12 minus 2, that is என்னது ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ 54 plus 9a, அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. 9a 54a ஆட் பண்ண முடியாது, பிகாஸ் என்ன, 9 ஹாவ் ஏ வேரியபிள். 9 கிட்ட வேரியபிள் இருக்குது, 54 கிட்ட வேரியபிள் கிடையாது. ஸோ அதை ஆட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போடணும்? g of xல x இருக்கிற இடத்துல நம்ம 3யை சப்ஸ்டியூட் பண்ணி செய்வோம். சரியா? ஸோ 3யை சப்ஸ்டியூட் பண்ணால் 3 கியூப் ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 2 into 3 ப்ளஸ் a. ஸோ 3யை கியூப் பண்ணால் என்னது? தட் இஸ் ஏ 27. 3யை ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 2 3s are 6 ப்ளஸ் a. நெக்ஸ்ட்டு 27 ப்ளஸ் 9, தட் இஸ் ஏ 36. 36 minus 6 subtract பண்ணால் 30. So greater number sign plus 30. So a plus 30. So this is a first equation, this is a second equation. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினில் சேம் ரிமைண்டர்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே ஆன்சர் எப்படி தான் வருமா? சேமாக தான் வருமா? அப்போ நீ ஃபஸ்ட் ஈக்குவேஷனே என்ன பண்ணணும்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவல் போடணும். எதுக்குன்னா என்னது? சேம் ரிமைண்டர். ஸோ எஃப் ஆஃப் 3க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அந்த ஆன்சரும் ஜி ஆஃப் 3 உடைய ஆன்சரும் சேம். ஸோ 9a plus 54 is equal to a plus 30. ஸோ ஏஎல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு சேஞ்ச் பண்ணு. ஸோ 9a ப்ளஸ் a வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வரம்ஸில் என்னதாகும்? மைனஸ் a. 54 ஆஃப்டர் கம்ஸ் ஈக்குவல்னா தட் இஸ் ஆல்சோ மைனஸ் a, பிகாஸ் திஸ் இஸ் a ப்ளஸ் ஆஃப்டர் கம்ஸ் ஈக்குவல், தட் இஸ் a மைனஸ். ஸோ 9a minus a is equal to 30 minus 5a. Here 9a, here only single a, that is a 1a. So 9a minus 1a, that is a 8a. So 8a is equal to 30 minus 54. The answer is 24, but greater number sign is a minus. So next one you want to find out the a. So here 8 into a, that is a multiplication. 8ம் aயும் எதில் இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அந்த மல்டிப்ளையில் உள்ள a வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரும்ஸில் என்னதில் வருதுன்னா டிவைடில் வரும். ஸோ a is equal to minus 24 by 8. Next you want to cancel it using 8 table. 8 table யூஸ் பண்ணி நீ கேன்சல் பண்ணு. 1 8 is 8, 3 8s are 24. ஸோ a is equal to minus 3. ஸோ a உடைய ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு.
அது போக கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ரிமைண்டர் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் சேமுனால நம்ம 2 ஈக்குவல் டு போட்டு செஞ்சோம். ஆனால் நம்ம f(3)யும் கண்டுபிடிச்சிட்டோம், g(3)யும் கண்டுபிடிச்சிடும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கோ. ஃபஸ்ட் ஈக்குவேஷனாலும் ஓகே, செகண்ட் ஈக்குவேஷனாலும் ஓகே, எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த a வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணு, நீ மினிமைஸ் பண்ண, உனக்கு வர்ற ஆன்சர் என்னது, ரிமைண்டர். ஸோ ஐ டேக் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். You substitute a value -3, so 9a plus 54. In a plus you substitute -3, so 9 into -3, that is a -27 plus 54. Next you want to subtract this one because the signs are different. So subtract it. f(3) is equal to 27. Greatest number sign is a plus, so the remainder is 27. Next one, determine whether x minus 1 is a factor of the following polynomials. x minus 1 வந்து கொடுத்துருக்கிற பாலினாமியலுக்கு ஃபேக்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஃபாலோயிங்னா இங்கே சப்டிவிஷன் ஒரு 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஃபேக்டராக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீ என்ன டிவைட் பண்ணுறாங்களோ அந்த நம்பரை நீ அதில் சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு ஆன்சர் வந்து 0 வரும். 0 வந்துச்சுன்னா தட் இஸ் ஏ ஃபேக்டர், 0 வரலன்னா நாட் அ ஃபேக்டர். ஓகே, இந்த கொஸ்டின் x minus 1. ஸோ x minus 1 equal to 0, x equal to, ஃபஸ்ட் யூ ரைட் திஸ் ஒன், இது எழுதாமல் இருக்குது. x minus 1 equal to 0, ஸோ x equal to -1 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும்ஸ்ல, தட் இஸ் ஏ +1. ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க பாலினாமியல் நீ p of xன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோ. எக்ஸ் பிளேஸில் நீ 1 சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ 1 க்யூப் பண்ணால் 1 + 5 into 1 square, that is a 5 in -10 + 4. So 1 + 5 -10 + 4. So 1 + 6, that is, sorry, 1 + 5, that is a 6. Next to -10 + 4, you want to subtract it, is 6, but greater number sign minus. So 6 minus 6, that is a 0. So the given polynomial is a factor of x minus 1. x minus 1 வந்து given பாலினாமியலுக்கு ஃபேக்டராக இருக்குது. இதில் வந்து நான் ஒரு PDF ஃபைலில் சென்ட் பண்ணுவேன், அதை பார்த்து நீ ரைட் பண்ண முடியல. இந்த x minus 1 equal to 0, x equal to 1 ஸ்டெப்பு இதில் இல்லை, ஆனால் நீ எழுதிக்கிடணும். So x minus 1 is a factor of given polynomial. Next second one, here also the same one. So x minus 1 equal to 0, so x equal to 1. So in x place you want to substitute to 1. So you find out the answer. You want to multiply with given numbers, and 1 power 4 is here 1. So 1 square is equal to 1. So 1 plus 5, that is the answer is 6. 1 plus 5, that is a 6. Here -5 plus 4, so the sign are different, so you want to subtract and write greater number sign, so that is a -4. So 6 minus 4, that is a 2. Here not comes answer 0. 0 வந்து வரல, அப்போ இது ஃபேக்டரா? இல்லை, ஃபேக்டர் கிடையாது. ஆன்சர் 0 வந்துச்சுன்னா ஃபேக்டர், வரலன்னா நாட் அ ஃபேக்டர். ஸோ x minus 1 is not a factor of given polynomial. 8th sum, using factor theorem show that x minus 5 is a factor of the polynomial. factor theorத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணால் x minus 5 வந்து இதுக்கு பாலினாமியல்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்வோம். ஃபர்ஸ்ட் என்னது, x minus 5 equal to என்ன வைக்கணும், 0ன்னு வைக்கணும். ஓகே, அந்த ஸ்டெப் இதில் இல்லை, நீ எழுதிக்கணும். என்னது, x minus 5 equal to என்னது, 0. ஸோ x equal to -5 equal to அந்த சைடு வரும் மிஸ்ஸில் +5. ஸோ எக்ஸுடைய ஆன்சர் என்னது, 5. நோட்டில் எழுதும் மிஸ்ஸில் இதையும் சேர்த்து எழுதிக்கோமா, எழுதாமல் விட்டுறாங்க. ஸோ நீ கிவன் பாலினாமியால் p of xன்னு கன்சிடர் பண்ணிக்கோ. இனி x பிளேஸில் நீ 5 சப்ஸ்டியூட் பண்ணு. 5 cubes மீன்ஸ் தட் இஸ் ஏ 5 into 5. ஸோ 5 5s are 25, 25 5s are 125. 5 square 25 minus 28 into 5 now 140 plus 50. Next இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர். நெக்ஸ்ட் 250யும் 125 சப்ட்ராக்ட் பண்ணால் 125. 140யும் 15யும் சப்ட்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பர் சைன் போட்டுறேன் 125. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் தட் ஆன்சர் இஸ் 0. ஸோ இது வந்து என்னது, x minus 5 வந்து கொடுத்துருக்கிற பாலினாமியலுக்கு ஃபேக்டர். நெக்ஸ்ட் 9th one, determine the value of m. எம்முடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x + 3 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் கிவன் பாலினாமியல். x + 3 வந்து கொடுத்துருக்கிற பாலினாமியலுக்கு ஃபேக்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நீ எம்முடைய ஆன்சர் கண்டுபிடி. இப்படி அவங்களே அதாவது நம்ம அது ஃபேக்டராக இருக்குதுன்னு செக் பண்ண என்ன பண்ணுவோம், ஆன்சர் 0 வரணும்.
அவங்களே ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் என்னதாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். அப்போ கொடுத்துருக்குற கொஷினுக்கு பேக் சைடில் நம்ம என்னென்னா ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணால் எம்முடைய ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு x + 3 ஈக்குவல் டு 0. ஸோ x ஈக்குவல் டு +3 என்னதாகும், -3. ஸோ you substitute in x place -3. ஸோ p of -3 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் பிளேஸில் -3 சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நீ என்ன வைக்கணும், 0 கம்பல்சரி வைக்கணும். சரியா? -3 க்யூப் பண்ணால் -27, -3 -3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3m +24. நெக்ஸ்ட்டு -27 -27. ஸோ இதை ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ண என்னதாகும், -54. ஓகேவா? இந்த -54 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரம்ஸில் +54 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த 24 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரம்ஸில் -24. ஸோ 3m ஈக்குவல் டு 54 -24. நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு சப்ட்ராக்ட் 54 -24, தட் இஸ் a 30. ஸோ 3 with multiply with m. ஸோ தட் 3 after comes equal, that is divided by 3. ஸோ m is equal to 30 divided 3. You want to cancel it using 3 table. So 3 tens are, that is a 30. So m ude answer is 10. Next 10th one, if both x minus 2 and x minus 1 by 2 are the factors of ax square plus 5x plus b, then show that a equal to b. If both x minus 2 and x minus 1 by 2 are the factors, அதாவது x minus 2வும் அந்த இதுக்கு ஃபேக்டராக இருக்குது, x minus 1 by 2வும் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா a equal to bன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு x minus 2 ஃபேக்டர்னா x equal to -2 after comes equal, that is a +2. So you want to substitute in x place, that is a 2. x placeல 2 நீ சப்ஸ்டியூட் பண்ணு. அவங்க ஃபேக்டர்னு கொடுத்தனால நீ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன வைக்கணும், 0 வைக்கணும். ஃபேக்டராக கண்டுபிடி அப்படி ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும்னா ஆன்சர் 0 வந்துச்சுன்னா ஃபேக்டர்னு எழுதும். அவங்களே ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 வச்சு செய்யணும். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4a + 10 + b ஈக்குவல் டு 0. Next இந்த 10 after comes equal, that is a -10. Next x minus 1 by 2 equal to 0, x equal to 1 by 2. இந்த xையும் அதில் நீ சப்ஸ்டியூட் பண்ணுற, x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by 2 the whole square plus 5 into 1 by 2 plus b equal to 0. So 1 by 2 ஸ்கொயர் பண்ணால் that is a 1 by 4. So a by 4 plus 5 by 2 plus b. So you take -5 by 2 after comes equal, that is plus 5 by 2 after comes equal, that is a -5 by 2. Next you take LCM, so a plus 4b divided 4 equal to -5 by 2. Next in the divided 4 after comes equal, that is here 4 a plus 4b equal to -5. Here 4. That divided 2. Here I write so now listen, a plus 4b equal to -5 by 2 into 4 and divide 4 and the side forms la multiplication. So 1 2 is 2, 2 2s are 4. So a plus 4b equal to, that is a -10. ஸோ ஈக்குவேஷன் இருந்திருக்கு a plus 4b is equal to -10. நம்ம என்ன பண்ணுறோன்னா போத் சைட்ஸ் என்ன பண்ணுறோம், 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். 2வால் மல்டிப்ளை பண்ணால் 2a plus 8b equal to -20 ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோன்னா ஏதாவது ஒரு வேரியபிள் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், சேமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்டெப்
வேண்டாம், இந்த ஸ்டெப் நீ செய்யவே வேண்டாம். அதுக்கு பதிலாக இப்படி செஞ்சிரு. a + 4b = -5/2 × 4. அதை கேன்சல் பண்ணால் -5 2 சார் என்னதாகும், -10 ஆயிரும். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா -10 இருந்துச்சு. செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் ஈக்குவல்ட்டுக்கு பின்னாடி -10. அப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அதனுடைய ஈக்குவேஷன் நம்ம என்ன போடுறோன்னா சேம் போட்டுருதோம். ஸோ 4a + b = a + 4b. ஸோ a எல்லாம் ஒரு சைடு, b எல்லாம் ஒரு சைடு கொண்டு வா. ஸோ 4a - a 4a - a = 4b - b. ஸோ 4aலேருந்து a சப்ட்ராக்ட் பண்ணால் தட் இஸ் 3a = 3b. நெக்ஸ்ட்டு a 3 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் a = b. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். Next, if x - 1 is divides the polynomial, x - 1 வந்து இந்த பாலினாமியலை டிவைட் பண்ணதான் வித்தவுட் ரிமைண்டரே இல்லாமல். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. பாலினாமியல் டிவைட் பண்ணதுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 வச்சு செய்யணும். ஸோ செஞ்சோன்னா கேவுடைய ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ x - 1 = 0. x = -1 சைடு வரும் சில, தட் இஸ் +1. ஸோ நீ எக்ஸ் பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணி மினிமைஸ் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0. நீ இதை க்யூப் பண்ணான்னா 1 க்யூப் பண்ணால் 1 தான், ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர். ஸோ 25 - 26 தட் இஸ் என்னது, -1. ஸோ k - 2 - 1 -2 -1 ரெண்டையும் ஆட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பர் சைன்னா தட் இஸ் -3. ஸோ -3 ஆஃப்டர் கம்ஸ் ஈக்குவல் டு தட் இஸ் +3. ஸோ k உடைய ஆன்சர் இஸ் 3. Question number 12. Check if x + 2 and x - 4 are the sides of a rectangle whose area is. ஏரியா கொடுத்துட்டாங்கம்மா. x + 2க்கும் x - 4 நீ என்ன பண்ணுறன்னா அந்த எக்ஸுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி அது ரெக்டாங்கிளாக இருந்துச்சுன்னா ஆக்சுவலி என்னது, இது ஃபேக்டராக இருக்குதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அது ஃபேக்டராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ x + 2 = 0. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், x = -2. ஸோ அந்த -2 வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -2 ஸ்கொயர் பண்ணால் தட் இஸ் +4. அடுத்து -2வையும் -2வையும் மல்டிப்ளை பண்ணால் +4 - 8. ஸோ 4 + 4 தட் இஸ் 8. 8 - 8 = 0. நெக்ஸ்ட் இன் எக்ஸ் பிளேஸில் x - 4 = 0, x = 4. அந்த 4 வேல்யூ நீ சப்ஸ்டியூட் பண்ணனா அதுவும் உனக்கு என்ன ஆன்சர் வந்துட்டு 0 வந்துச்சு. ஸோ ரெண்டுமே ஆன்சர் 0 வந்துட்டு. அப்போ ரெண்டுமே என்னது இருக்குது, அந்த ரெக்டாங்கிளுடைய சைட்ஸ்க்கு எப்படி இருக்குது, ஏரியாவுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.